ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஈஸியான இன்ஸ்டன்டான ரசம் தான் பார்க்க போறோம். இந்த ரசத்துக்கு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றினா மட்டும் போதும், ரசம் ரெடி ஆயிடும். பேச்சுலர்ஸ், ஃபேமிலிஸ், குக்கிங்கே இது வரைக்கும் பண்ண தெரியாதவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரசத்தை எப்படி வைக்கலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். துவரம் பருப்பு அரை கப்பு அளவு எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பொருளும் அளவோட எடுத்தா நம்ம வறுத்து நம்ம அரைச்சு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதிக நேரம் வறுக்கணும் கிடையாது. ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சுட்டு லைட்டா நிறம் மாற வரைக்கும் வறுத்தா போதும். உங்களுக்கு நிறம் மாறது எப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கவலையே வேணாம். பருப்புல இருக்க லைட்டா சூடு மட்டும் வருதான்னு பாருங்க. சூடு வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பை நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் தனியா சேர்த்துக்கலாம். தோரம் பருப்பு எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன். தனியானா ஒன்றும் இல்லைங்க, கொத்தமல்லி விதை தான். இதுவுமே 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் கொத்தமல்லி விதையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சா எல்லாமே நம்ம வறுக்க போறோம். லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்தா போதும். அதிக நேரம் கலர் மாற வரைக்கும் வறுத்தாதான் நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு வறுத்தீங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால கரெக்டான லெவலில் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோலே வருங்க, ஈக்குவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பருப்பு தனியாக ஒரே அளவு எடுத்துருக்கும் போது அதில் கால்வாசியாக நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். மிளகையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளும் நம்ம வறுத்து சேர்க்கும் போது இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 5 மாதம் கெட்டு போகவே போகாது. அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வீட்டிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 70 கிராம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு கம்மியாக தான் சேர்க்கணும், ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். மிளகுல கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும், டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னால நம்ம ஜீரகத்தை அதிகமாக சேர்க்குறோம். ரசமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு டைஜஷனும் ஆகும். அதனால ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஜீரகத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுக்கிறோம். அதையுமே லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாயை லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி சேர்த்துக்கலாம். புளி 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த புளி எல்லாமே மொத்தமாக அப்படியே போடாமல் தனித்தனியாக கையால் பிச்சு போடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு இது எல்லாமே ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். புளி வறுத்தாலுமே வறுத்த மாதிரி தெரியவே தெரியாது. லைட்டாக கை வச்சு பாருங்க, புளியில் நல்லா சூடு ஏறுதானே. ஏறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ரசத்துக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கவே மாட்டோம். நம்ம போடுற புளி தான் இந்த ரசத்துக்கு புளிப்பு தர்றதே. அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளியை வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பையுமே நம்ம வறுத்து தான் சேர்க்கணும், டைரெக்டாக சேர்த்து அரைக்கக்கூடாது. அப்போதான் நம்ம கெட்டு போகாமல் இந்த ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன உப்பு தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கோங்க, கல் உப்பாக இருந்தாலும் லைட்டாக வறுத்து தான் சேர்க்கணும். நான் எப்பவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால வறுத்து நான் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட் 1 கப் அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இதையும் வறுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் சேர்த்து வறுக்கிறேன். உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் தாராளமாக சேர்த்து வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆகும் இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. காஞ்ச கருவேப்பிலைனா டக்குன்னு வறுத்துடலாம். கருவேப்பிலெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட்டாக அதை க்ரஷ் பண்ணி பாருங்கள். கையாலேயே நல்லா முருகலாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு இது ஈரப்பதமாக நமுத்த மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த பொடி கெட்டு போயிடும். நெக்ஸ்ட் பூண்டை நான் வறுத்து நான் அதையுமே அரைக்க போகிறேன். அதனால பூண்டை ஃபஸ்ட் தோலோட எடுத்துக்கலாம். தோலை க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பூண்டை தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ தான் இது நல்லா வறுப்படுத்து ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம அரைச்சி எடுக்க முடியும். டைரெக்டாகவே நம்ம ஒவ்வொரு பொருளும் எப்படி வறுத்து அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் பேனில் வறுத்துக்கலாம். லைட்டாக அதை வறுத்து தான் நம்ம சேர்க்கணும், அப்படியே சேர்க்க வேணாம், பச்சை வாசனை வரும். அதேமாதிரி சீக்கிரமும் நமக்கு பவுடர் கெட்டு போகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா பொருளையும் வறுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கட்டி பெருங்காயம் தான், பால் பெருங்காயம். நான் கடையில் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறேன். மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்குவேன். அந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாக கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கட்டியாக கூட வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பிச்சு வச்ச பூண்டையும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு இதை வறுத்தோம்னா நம்ம கலர் மாறாமல் நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரும். பூண்டு தோல் கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் பூண்டு எல்லாமே நல்லா வறுத்து வரும். பூண்டையும் வறுத்தாச்சு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தனித்தனியாக வறுத்த ஒவ்வொரு பொருளையும் மொத்தமாக ஒரு பிளேட்டில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் மொத்தமாக தான் அரைக்க போகிறோம். வறுத்த பொருள் எல்லாமே சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். சூடோட போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈரத்தன்மையாக இருக்கும், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனால ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கணும் பவுடரோட பதம். கொர கொரன்னு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பூண்டை வந்து இந்த பவுடரோட சேர்த்து திரும்ப மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் அரைச்சாச்சு. இந்த ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புனா எண்ணெய் எதுவுமே ஊற்றவே போகிறதில்ல, ட்ரை ரோஸ்டாக பண்ணி தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். கடுகு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். கடுகு எல்லாம் படப்படப்பரன்னு பொரியிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். லைட்டாக அரை வேக்காடு நீங்கள் வந்து பொரிய விடாமல் நீங்கள் வறுத்துட்டாலும் நமக்கு அந்த டேஸ்ட் வராது. அதனால் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா வந்து 2 பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம இதை ரசத்து மேலே போடும்போது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சமாக கிள்ளி போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் பொறுத்த வரைக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த காம்பளையும் காரம் இருக்கும், அதனால் அதை பிச்சு தூக்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதோட சேர்த்து எப்போவுமே வந்து மொத்தமாக அரைக்க பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி தான் இதையும் வறுக்க போகிறோம். ரசம்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு கொடுத்து நம்ம ரசத்தை எடுக்கவும் பாருங்கள், அந்த மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் எண்ணெயே இல்லாமல் நம்ம அதை தாளித்து நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்தம் பாருங்கள், அந்த பொருள் எல்லாமே இந்த ரசப்பொடியில் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா ஆன்டிபயோட்டிக், நமக்கு அந்த பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ஃபங்கல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம ரசத்துக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம், பட் ஆனால் நம்ம இந்த பவுடரோட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து மொத்தமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். வறுத்த பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷமாக ஸ்டவ்வில் வச்சு இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வறுத்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணும்போது 3 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அப்படியே நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரசம் வைக்கணும்னா இந்த ரசப்பொடி 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்படியே கொஞ்சம் சுட சுட இருக்கிற தண்ணி அதில் ஊற்றி விட்டிங்கன்னா போதும், ரசம் ரெடி ஆகிடும். இந்த ரசப்பொடி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே ஃபீவர்லாம் வரும், அதேமாதிரி கோல்டு அந்த மாதிரி டைமில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரசம் வைக்கலாம். மல்லி, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துக்கிறதுனால சளிக்கு ரொம்ப நல்லது, நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்திங்கன்னா போதும், அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா ரசம் ரெடி. 3 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துருக்கேன். சூடாக இருக்கிற தண்ணியை அந்த ரசப்பொடியில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரசம் ரெடி. மணக்க மணக்க ரசம் சூப்பராக ரெடியாகி வந்துடும். நிறைய பேருக்கு இன்னுமே ரசம் வைக்கவே தெரியாது, அப்படியே வச்சாலும் டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரசம் வைக்கிறது ஒரு ஈஸியான வேலை தான், பட் ஆனால் அது நிறைய பேருக்கு கஷ்டமும் கூட. இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு ரசம் வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரசம் வேணும்னா டக்குன்னு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு சொட்டு கூட இந்த ரசத்துக்கு நம்ம எண்ணெயை ஊற்றவே இல்லை, கொத்தமல்லியில் தூவி இறக்கணுன்னே மனம் சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா சான்ஸே இல்லைங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த ரசப்பொடி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரேன். நிறைய ப்ராடக்ட் நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிறுதானிய மிக்ஸு, கருப்பு உளுந்து களி மிக்ஸு, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, அதே மாதிரி பல விதமான ஊறுகாய் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பிரண்டை, முடக்கத்தான், நெல்லிக்காய், எலுமிச்சை, நார்த்தங்காய், மாங்காய், பூண்டு, புளியோதரை தொக்கு எல்லாமே நானே என் கைப்பட எல்லா பொருட்களையும் வறுத்து பக்குவமான முறையில் அரைச்சி எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம். செய்ய தெரிகிறவங்க வீடியோ பார்த்து செஞ்சுக்கோங்க, செய்ய தெரியல எனக்கு சரியாக வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பேச்சுலர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்டான ரசம் எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.